அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இனியா பாப்பா காலேஜ் கிளம்பி எழிலோட கிளம்பி போகிறதுக்காக பைக் எடுக்கிறாரு நம்ம எழில். அந்த வழியாக வந்த கோபி ஒரு பக்கம், டே எழில் கொஞ்சம் இருடா, நான் இனியாவை கூட்டிகிட்டு நான் காலேஜில் ட்ராப் பண்ணுறேன், அவளோட அப்பா தானே, நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீ உள்ளே போய் உன் அம்மாக்கிட்டே பாட்டிக்கிட்டே சொல்லிவிடு, பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாவை கூட்டிகிட்டு கிளம்பி போகிறாரு நம்ம கோபி. போகும்போது நம்ம இனியா தாத்தா இல்லை அப்படிங்கிறத நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அந்த டைமில் கோபி என்ன பண்ணா, இனியம்மா அழுவாதடா, நீ அழுவலாம் கூடாது, நீ இந்த விஷயத்துலேருந்து வெளியில் வரணும், தாத்தா இறந்துட்டாரு தான், அது எல்லாருக்கும் துக்கமாக தான் இருக்கும், அதுக்காக அதையே நினச்சிட்டு அடுத்த விஷயத்த பண்ணாமல் இருக்கக்கூடாதுல்ல, நீ காலேஜ் போயிட்டு மைண்டை கொஞ்சம் ரிலீஃபாக வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி அட்வைஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உடனே நம்ம கோபி என்ன பண்ணுறான்னா, உன் பாட்டி பண்ணது எந்த விதத்தில் என்னை அஃபெக்ட் பண்ணியிருக்கு பார்த்தியா இனியா, நான் தான் தாத்தாவுக்கு எல்லா சடங்கையும் செஞ்சுருக்கணும், ஆனால் தாத்தா அதை செய்ய வேண்டாம்னு சொன்னதுனால உன் பாட்டியும் அதை தான் நிறைவேற்றுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரே கல்ல நின்று என்னை இப்போ பாவத்தை தூக்க வச்சுட்டாங்களே, எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமாடா இனியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாவோட மைண்டை மாத்திர விதமாக பேசுகிறாங்க நம்ம கோபி. ஆனால் இனியா என்ன சொல்கிறாங்கன்னா, டேடி அம்மா தானே வச்சாங்க விடுங்க, நீங்கள் வச்சா என்ன அம்மா வச்சா என்ன, தாத்தா அம்மாவை எப்போவுமே ரொம்ப பிடிக்கும்ல, அதனால தாத்தா அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது, நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இனியா ஒரு பக்கம் கோபிக்கு சொல்கிறாங்க. கோபி ஆனால் என்ன நினைக்கிறாருன்னா, எல்லாமே என் ஆத்தா கறி தெரிஞ்சுதான் பண்ணியிருக்கா, ஏன்னா என் அப்பா எப்போவுமே ரஃப் அண்ட் டப்பாக இருந்தாலும் என் மேலே எப்போவுமே பாசமாக இருந்தது என் அம்மா தான், ஆனால் கடைசியில் ஒரு தடவை ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, அந்த மாதிரி ஒரு சூழலில் நான் இருந்தேன், அதுக்காக நான் ஆயுசுக்குமே அவங்கள வெறுக்கிறேன்னு நினச்சி எனக்கு இவ்வளோ பெரிய பாவத்தை கொடுத்துட்டால என் அம்மா, அவளுக்கு சரியான தண்டனையை நான் வாங்கி கொடுக்காம விட மாட்டேன், ஏன்டா கோபிக்கு நம்ம இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசித்து வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி உட்காரணும், அந்த நிலைமை வரணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கோபி மனசுக்குள்ளே வன்மத்தை வளர்த்துக்கிறாரு. வளர்க்குறது மட்டும் இல்லாமல் சரியான நேரம் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காரு கோபி. கோபி காத்துட்ருக்கிற மாதிரி பாக்கியாவையோ இல்லை ஈஸ்வரியோ பழி வாங்க போகிறாரா, இல்லை இவர் வீச போகிற வலையிலேருந்து நம்ம ஈஸ்வரியும் பாக்கியாவும் எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.